அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணத்தின் தாயகமாக இருந்தார்கள். எல்லா நற்குணங்களும் பெருமானார் இடத்தில் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த நற்குணத்தால் தான் மக்களை வென்றெடுத்தார்கள், மக்களுடைய உள்ளங்களை ஈர்த்தார்கள். நமக்கு தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்த அந்த நேரத்தில் சொற்பமான மனிதர்கள்தான் இஸ்லாமியர்களாக இருந்தார்கள். 100க்கும் குறைவாக அல்லது 100கணக்கான மக்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள். சரியாக மதீனாவில் 10 வருடங்கள் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த உலகத்தை விட்டும் அவர்கள் பிரிந்து செல்லக்கூடிய அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 1.25 லட்சம் சஹாபாக்களை விட்டு சென்றார்கள். குறுகிய காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய வளர்ச்சி எப்படி ஏற்பட்டது என்றால் பெருமானாருடைய குணங்கள் தான் அதற்கு காரணம். பெருமக்கள் சொல்வார்கள், மதீனாவுக்கு எப்படி வெற்றி கிடைத்தது என்றால் பெருமானாருடைய குணத்தால் தான் வெற்றி கிடைத்தது என்று சொல்வார்கள். பெருமானாருடைய குணத்தை பார்த்து தான் இஸ்லாத்தை அதிகமான நபர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவ்வளோ பெரிய உயர்ந்த குணத்திற்குரியவர்களாக பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். இதை நாம் சொல்லவில்லை, இஸ்லாத்திற்கு எதிராக இருந்தவர்களே சொல்கிறார்கள். அபூ சுஃபியான் நமக்கு தெரியும், இஸ்லாத்திற்கு எதிராக செயல்பட்டவர்களில் மிக முக்கியமான ஒரு மனிதர் அபூ சுஃபியான். ஃபத்ஹ் மக்காவின் போதுதான் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நேரத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அபூ சுஃபியான் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும், அவர் கொஞ்சம் பெருமையை விரும்பக்கூடியவர், தனக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடியவர் அப்படின்னு சொன்ன பொழுது, ஆமாம் எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், மன் தஹல தார அபி சுஃபியான் ஃபஹுவ ஆமினுன். யார் அபூ சுஃபியானுடைய இல்லத்தில் நுழைந்து கொண்டாரோ அவர் பாதுகாப்பை பெற்று விடுவார் அப்படின்னு சொன்னாங்க. ஃபத்ஹ் மக்காவின் போது எல்லோரும் பயந்து கொண்டிருக்கிறார்கள், என்னவாகுமோ ஏதுவாகுமோ என்று மக்காவாசிகள் பதட்டத்தில் இருக்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பொது மன்னிப்பை வழங்கினார்கள். சில குறிப்பிட்ட நபர்களை சுட்டி காட்டி அவங்கள மட்டும் எங்கே கண்டாலும் நீங்கள் விட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் அபூ சுஃபியான் அவர்களுடைய இல்லத்தை சுட்டி காட்டி அவங்க வீட்டில் போய் யாராவது நுழைஞ்சிக்கிட்டால் அவருக்கு பாதுகாப்பு. இது அபூ சுஃபியான் அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த ஒரு மரியாதை, ஒரு அந்தஸ்து. அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதற்கு பிறகு இஸ்லாத்தில் இணைந்து கொண்டு பெருமானாருக்கு உதவியாளராக மாறிவிட்டார்கள். ஹுனைன் போர்க்களம் நடந்தது. அந்த ஹுனைன் போர்க்களத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு நிறைய கனிமத் பொருட்கள் கிடைத்தது. அதில் சஹாபாக்களுக்கு தாராளமாக கொடுத்தார்கள். அப்பொழுது அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு மட்டும் 100 ஒட்டகங்களை கொடுத்தார்கள். அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் நிறைய வாரி வழங்கினாங்க. அப்போ அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை தான் மிக முக்கியமானது. அவங்க சொன்னாங்க, வல்லாஹி இன்னக லகரீம். பெருமானாரை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப சங்கையான மனிதர், ரொம்ப சங்கையான கண்ணியமான மனிதர். ஃபிதாக அபி வ உம்மி, என்னுடைய தாயும் தகப்பனும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். லகத் ஹாரப்துக ஃபனிஅமல் முஹாரிபு குன்த சும்ம சாலம்துக ஃபனிஅமல் முசாலிமு அன்த. ஒரு நேரத்தில் உங்களை எதிர்த்து கொண்டிருந்தேன், எனக்கு எதிரியாக நீங்கள் இருந்தீர்கள், அப்பொழுதும் நீங்கள் சிறந்தவர்தான். இப்போ உங்கள் கூட சேர்ந்துட்டேன், உங்களோடு இணக்கமாகிவிட்டேன், உங்களோடு நட்புறவாட ஆரம்பித்து விட்டேன், இப்பொழுதும் நீங்கள் தான் சிறந்தவராக இருக்கிறீர்கள். எதிராக இருக்கும் பொழுதும் நீங்கள் சிறந்தவர் தான், இப்போவும் நீங்கள் தான் சிறந்தவர், கண்ணியமானவர் அப்படின்னு அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க. இப்படி ஒரு அங்கீகாரம் உலகத்தில் யாருக்கும் கிடைக்காது. எதிராக இருக்கும் பொழுது அவரை பற்றி வசைப்பாடுவாங்க, எதிராக பேசுவார்கள், சகட்டு மேனிக்கு எதையாவது ஒன்று திட்டுவாங்க, கூட சேர்ந்த பிறகு ரொம்ப இணக்கமாயிருவாங்க.
ரொம்ப இணைபிரியாத தோழர்களை போன்று இருப்பார்கள். மறுபடியும் பிரிந்து போய்விட்டால் பழைய நிலைக்கு திரும்பி மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கு உள்ள அரசியல் கட்சிகளை பார்க்குறோமா இல்லையா? கூட சேர்ந்து இருக்கும்பொழுது ரொம்ப இணக்கமாக இருப்பாங்க. பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அதே ஆள் தான் தன்னுடைய கட்சி தலைவரை பற்றி சகட்டு மேனிக்கு திட்டுவாங்க. அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன வார்த்தை, எனக்கு எதிராக இருந்த பொழுதும் நீங்கள் தான் சங்கையானவராக இருந்தீர்கள், இப்போ நீங்கள் தான் சங்கையானவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உயர்ந்த நற்குணத்திற்குரியவர்களாக இருந்தார்கள். குறிப்பாக கைதியாக பிடிபட்டவர்களிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட அந்த நடைமுறை மிகவும் ஆச்சரியமானது. பத்ர் போர்க்களத்தில் 70 கைதிகள் பிடிக்கப்பட்டார்கள். சஹாபாக்களுடைய கையில் கைதிகள் இருக்கிறாங்க. அப்போ ஒரு வார்த்தை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்தௌசு பில் அஸாரா கைரன், கைதிகளிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். போர்க்களத்தில் நம்மளை எதிர்த்தாங்க, நம்மளை கொள்வதற்கு அவங்க வந்தாங்க, நாமளும் திருப்பி அவர்களை தாக்குவதற்கு முற்பட்டோம். ஆனால் இப்போ போர்லாம் முடிஞ்சு போச்சு, நம்ம கண்ட்ரோலில் அவங்க இருக்கிற வரைக்கும் அவர்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. எப்பொழுதுமே சஹாபாக்கள் பெருமானாருடைய வார்த்தைகளை மதிப்பளிக்கக்கூடியவர்கள், வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த வார்த்தையை சொன்ன பிறகு சஹாபாக்கள் நடந்து கொண்ட அந்த விதம் எதிரிகளுக்கே ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சகோதரர் அபு அஸீஸ் இப்னு உமைர், அவரும் அங்கே கைதியாக பிடிக்கப்பட்டவர்கள் ஒருவர். அவர் சொல்கிறாரு, குன்து ஃபி அஸாரா யௌம பத்ரின், பத்ருடைய நாளில் கைதிகளில் ஒருவனாக நான் இருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கைதிகளிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ளுமாறு சொல்லிவிட்டார்கள். அதற்கு பிறகு நபியின் தோழர்கள் என்னிடத்தில் எவ்வளவு தூரம் அழகாக நடந்தார்கள் என்றால், இதா கத்தமு கதாகும் அஷாகும் அக்கலு தமர் வாத்தாமூனி அல் ஹுபுஸ் வி வசியத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சாப்பிடுவதற்கு உணவை கொண்டு வரப்பட்டால், உணவு ஏதாவது சாப்பாடு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொட்டியை தருவாங்க. ரொட்டிங்கிறது அன்னைக்கு உயர்தரமான உணவு. ஹுபுஸ் என்று சொல்லப்படக்கூடிய ரொட்டியை எனக்கு தருவாங்க. அவங்கெல்லாம் பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு கொள்வார்கள். உயர்தரமான உணவாக இருக்கக்கூடிய ரொட்டி எங்களுக்கு கொடுத்துட்டு, கைதிகளாக இருக்கக்கூடிய எங்களுக்கு கொடுத்துட்டு, அவங்க பேரிச்சம்பழத்தையும் தண்ணியும் குடிச்சுக்குவாங்க. இப்படி அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போன்று அபுல் ஆஸ் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, அதுவும் வரலாற்று நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லோரும் எங்களிடத்தில் மிக அழகான முறையில், நாங்களே ஆச்சரியப்படுகின்ற விதத்தில் அவர்கள் நடந்து கொண்டார்கள். அவங்க கையில் அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டமான நேரம் தானே, ஒரு ரொட்டி இருக்கும் அல்லது பாதி ரொட்டி இருக்கும். சஹாபாக்களுடைய கையில் ஒரு பாதி ரொட்டி தான் ஒருத்தருக்கு கையில் கிடச்சிருக்கும். ஆனால் அதையும் எங்கள் கையில் கொடுத்துட்டு அவங்க சாப்பிடாமல் இருப்பாங்க. எங்கேயாவது அழைத்து செல்லுகின்ற பொழுது எங்களை வாகனத்தின் மேல் அமர்த்தி கொள்வார்கள், அவங்க நடந்து வருவாங்க. இப்படி ஒரு காட்சி எங்கேயாவது பார்த்துருக்கோமா? கைதிகளிடத்தில் அவர்கள் மீது அதிகாரம் செலுத்துவதற்கான எல்லா ரைட்ஸும் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் அவங்க மேலே இவ்வளவு பரிவோடும் இரக்கத்தோடும் கண்ணியத்தோடும் நடந்து கொண்ட ஒரு முறையை நாம் வேறு எங்கும் பார்க்க முடியாது. அதனால்தான் இந்த நடைமுறைகளையெல்லாம் பார்த்துத்தான் அவர்கள் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்களில் சுஹைல் இப்னு அம்ர் என்ற ஒரு மனிதரும் இருந்தார். இவர் யார் அப்படின்னு சொன்னால், இவருக்கு பேரே ஹத்தீப் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்காவில் இருக்கிற பொழுது தன்னுடைய வார்த்தைகளால் கவிகளால் பெருமானாரை அதிகம் காயப்படுத்தியவர்கள் இவர் ஒருவர். எங்கே போனாலும் பெருமானாரை பற்றி எதையாவது ஒன்று சொல்கிறது. அவர் கைதியாக பிடிக்கப்பட்டிருக்கிறார். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரை பார்த்த உடனே கோவம் வந்துடுச்சு அவருக்கு. பெருமானார்ட்ட போய் சொன்னாங்க, இந்த மாதிரி சுஹைல் மாட்டியிருக்கிறார் நம்ம கையில். ஒரு நேரத்தில் நம்மளை பற்றி என்ன மாதிரிலாம் சொன்னார், பேசினார். கண்ட இடத்திலெல்லாம் உங்களை பற்றி தகாத வார்த்தைகளை பேசினார், உங்களை சகட்டு மேனிக்கு திட்டினார். நம்ம கையில் வசமாக சிக்கியிருக்கிறார். நீங்கள் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அவள் பல்ல உடைச்சிட்றேன் அப்படின்னாங்க. பல்லு இருக்க போய் தானே பேசினார், இனிமேல் எப்படி பேசுவார், பல்ல உடைச்சிட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னவர்கள், நான் நபியாக இருக்கிறேன், யாருடைய அங்கங்களையும் சிதைப்பதற்கு எனக்கு அனுமதி இல்லை. போர்க்களத்தில் நாம் எதிர்த்து போராடுறோம், அவங்கள வெட்டுறோம் அப்படின்னா அது வேறு விஷயம். மற்ற சாதாரண நேரங்களில் யாருடைய அங்கங்களையும் சிதைப்பதற்கு காயப்படுத்துவதற்கு எனக்கு அனுமதி இல்லை, நான் அப்படி நடந்துக்க விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அது சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அந்த மனிதர் அந்த நேரத்தில் தன்னிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களும் சஹாபாக்களும் நடந்து கொண்ட அந்த அழகான நடைமுறையால், அந்த நற்குணத்தால் ஈர்க்கப்பட்டு ஃபதஹ் மக்காவின் போது அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இப்படி எத்தனையோ வரலாறுகளை சொல்லலாம். கைதிகளிடத்தில் இன்றைக்கு உலகம் எந்த அளவுக்கு நடந்து கொள்கிறது, இரக்கம் இல்லாமல் அரக்க குணத்தோடு அத்துமீறி நடக்கக்கூடிய ஒரு நடைமுறைகளெல்லாம் என்று பார்க்கிறோம். அவர்களெல்லாம் பெருமானாரிடமிருந்து பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்த நற்குணத்திற்குரியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானாருடைய நற்குணத்தின்படி வாழக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.